So hello guys, welcome back to the channel of Tani's Crafts and Gamings. So நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன கேமிங் வீடியோ பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் 1.16.5. ஸோ நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்க ஏன்டா 1.20 விளாட்லாம்ல அப்படின்னு சொல்லி என் லேப்டாப் ஒத்தடிக்கல கைஸ். ஸோ 1.16.5 இனிமேல் நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம நவீன்குமார் நம்ம பார்த்தோன்னு நினைக்கிறேன், பார்த்துருப்பீங்க நவீன்குமார். ஸோ தென் நம்ம கவினேஷ் கேமிங் சேனல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கவினேஷ் கேமிங் சேனல் போய் அவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அவன் சேனல் லிங்க் கொடுக்குறேன், அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ நம்ம நவீன்குமார் மைண்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இது செய்யணும், ஸ்டிக்கு. அதெல்லாம் ஸ்டிக்கை வச்சு தான் ஃபஸ்ட்டு ஹோக் லாக், ஓகேங்களா? ஹோக் லாக் வச்சு தான் ஸ்டிக்கு வரும். ஹோக் லாக்லேருந்து ஹோக் பிளாங்க்லேருந்து ஸ்டிக்கு வரும். ஸ்டிக்கை வச்சு நம்ம இது வேணால் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி அந்த 3 இது வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோன் பிக்காக்ஸ் கிடைக்கும். கோபிள் ஸ்டோனை வச்சு தான் நம்ம இதெல்லாம் பண்ணோம், ஓகேங்களா? ஸோ கோபிள் ஸ்டோனை வச்சு தான் நம்ம இதெல்லாம் பண்ண போகிறோம். நவீன்குமார் என்னமோ பண்ணியிருக்காரு, சரி விடுவோம். இப்போ போய் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டூல்ஸ் எல்லாம் இருந்திருக்கான் பார்த்துப்போம். அப்போ தான் நம்ம மைண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கைஸ். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி மைண்ட் தான் பண்ண போகிறேன். மைண்ட் அப்புறம் சும்மா கொஞ்சம் நிறைய ஏதாச்சும் பார்ப்போம் கைஸ் என்ன நான் பண்ணுறேன்னு. ஸோ தென் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நான் ரொம்ப நாள் வீடியோ போடலை, ஏன் போட்டேன் ஏன்னா நிறைய ஸ்டடீஸ், எக்ஸாம்ஸ், டேர்ம் டு எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்தத காரணத்தினால் என்னால் போட முடியல கைஸ், சாரி கைஸ். ஸோ இனிமேல் நான் வீடியோ போடுறேன், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவள் போய் மைண்ட் பண்ணுவோம். அப்புறம் நம்ம கவினேஷ் கேமிங் சேனல் கூப்பிட்டாரு, வந்து நம்ம போய் கூப்பிட்ருக்கோம். அவர் போய் மைண்ட் பண்ணா வாங்கன்னு. அவர் வருவார், ஒரு நம்பிக்கை. இதோ வருது பாருங்க கைஸ், இதுதான் அந்த கர்பிள் ஸ்டோனை வச்சு தான் நம்ம இது பண்ணணும், ஓகேங்களா? அதான் அந்த இது கர்பிள் ஸ்டோன் வச்சு நம்ம ஸ்டோன் பிக்காக்ஸ்னு ஒன்று வரும், அதை பண்ணிட்டாலே முடிஞ்சிடும். எதுவும் இல்லை கைஸ், ஜஸ்ட் ஒரு ஸ்டோன் பிக்காக்ஸ் தான் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஜஸ்ட் உட்டன்லேருந்து ஸ்டோன் வந்திருக்கேன் கைஸ், ஸ்டோன் பிக்காக்ஸ். அதனால தான் அது கெட்டிங் அண்ட் அப்டேட் காமிச்சிருக்கு. ஸோ கைஸ் நம்ம போயிட்டு எதுக்காக எங்கேயா போவோம். நவீன்குமார் தொலைஞ்சிட்டார் சொன்னார். ஸோ நம்ம போய் கூட்டிகிட்டு வந்துடுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து மைண்ட் பண்ணிகிட்ருக்கோம். கவினேஷ் கேமிங் சேனல் அவரும் மைண்ட் பண்ணிகிட்ருக்காரு. மைனா இப்போ வந்து மைனா என்ன சொல்கிறேன் கைஸ், ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போனோம் கைஸ். தோண்டிக்கிட்டே போகும்போது உள்ளே ஒரு கேவ் மாதிரி கூட வரலாம், சொல்ல முடியாது. கேவ் மாதிரி வரது தான் நம்ம வந்து அந்த கேவுக்குள்ளே போய் நம்ம அந்த இடம் வரும். கேவுக்குள்ளே அயன் வரும், கோல்டு, டைமண்ட், நெதரைட்டிங் வராது, கோல்டு, டைமண்ட் வரும் கைஸ். ஸோ அதெல்லாம் இங்கே வரும். ஸோ அதனால் நம்ம இது பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம போயிட்டு டார்ச் வேணும் நம்மளுக்கு, ஆக்சுவலி சொல்ல போனால். டார்ச் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கோலும் ஒரு ஸ்டிக்கும் வச்சா தான் டார்ச்சே கிடைக்கிது. ஸோ நம்ம நவீன்குமார் அவர்கிட்டருந்து கேட்போம் டார்ச்சு. ஸோ அவருக்கு டார்ச் கொடுத்துருக்காரு. நம்ம பார்த்தா டார்ச் இல்லை. மை காட், நவீன்குமார் எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அது மேக்னெட்டிக் மாதிரி கைஸ், அது வராது. ஸோ அதனால் நான் எடுக்கல. நவீன் டார்ச் டார்ச் கொடுறா. நம்ம டார்ச் கொடுத்துட்டாரு. இப்போ கொஞ்சம் மைண்ட் போகலாம் கைஸ். நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன். காலையில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, காலையில் வந்து உங்கள் சாப்பாடு, ஹண்டிங் அந்த ட்ரீலாம் உடச்சி அதெல்லாம் எடுத்துக்கோங்க கைஸ் காலையில். ஸோ நைட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்துக்கோங்க, மைண்ட் பண்ணி கீழே இதெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் எடுக்கணும் நைட்டு. இந்த மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சொல்லப்போனால். இதுதான் சார்கோல் கைஸ், சார்கோல் வச்சு தான் நம்ம சாப்பிட்ணும். இப்போ எல்லாமே ராவாக தான் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ ஃபர்னஸ்ன்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபர்னஸை வந்து
அந்த ஃபர்னஸில் வந்து அந்த ரா இப்போ எக்ஸாம்பிள் ரா சிக்கனா அந்த ரா சிக்கனை எடுத்து உள்ளே வச்சுட்டு தென் அது கீழே ஒரு சார்கோல் வச்சாலே போதும், அது நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துரும். இப்போ வந்து பார்ப்போம், நம்ம ஒன்று பண்ணோம், நம்ம போய் உடைப்போம் கைஸ். ஸோ கைஸ், நம்ம செஸ்ட்டு எப்படி செய்யணும்னு உங்கள் எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து அங்கே 9 பாக்ஸஸ் இருக்குல்ல, அந்த சென்டரை மட்டும் நீங்கள் விட்டுட்டு மற்ற எல்லாத்துலேயும் பிளாங்க் வைக்கணும். பிளாங்க் எப்படி வைக்கணும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பிளாங்க் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஹோக் லாக் வச்சிங்கன்னா பிளாங்க் கிடைக்கும். அந்த பிளாங்கை வந்து சென்டரை தவிர எல்லாத்துலேயும் வச்சிங்கன்னா உங்களுக்கு பிளாங்க் கிடைக்கும் கைஸ். ஸோ அதே மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் 6 இது செஸ்ட்டு பண்ண போகிறேன். ஸோ அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு இடத்த நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்டா அப்படி சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணோம். அதுவும் எங்களுக்கு 10லேயே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் நம்ம நவீன்குமார் ஹோக்லாக் கேட்டார், பட் ஆனால் நான் கவினேஷ் எம்முக்கு கொடுத்துட்டேன். ஸோ அதனால் அது எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு. ஸோ நத்திங் கைஸ். ஸோ நம்ம போய் செஸ்ட்டு பண்ண ஆரம்பிப்போம். செஸ்ட்டு ஈஸி கைஸ் அது, ஆனால் உண்மையிலே அதே மாதிரி பண்ணாங்க கைஸ். அப்புறம் மார்னிங் ஆனால் நம்மளுக்கு இங்கே என்னென்ன கிடைக்கும்னா சிக்கன் கிடைக்கும், பிக்கு, கவு கைஸ், ஷிப்பு வச்சு நம்ம என்ன பண்ணோம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஷிப்பில் வந்து நம்ம அடித்தோடனே உள்ளு கிடைக்கும். அந்த உள்ள ஷிப் ஏதோ ஷீப்புன்னே சொல்லலாம் கைஸ், நான் ஷிப்புன்னு சொல்லிட்டு சாரி. ஸோ அந்த ஷீப்பை வச்சு நம்ம வந்து இது கிடைக்கும், உள்ளு கிடைக்கும். ஸோ அந்த உள்ளே வந்து இப்போ வந்து எதாவது இது பண்ணிங்கன்னா அதுலேருந்து டை கிடைக்கும், எல்லோ டை, பிளாக் அந்த மாதிரி கிடச்சோன்னே அதை எடுத்துகிட்டு போய் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு உள் ப்ளஸ் அந்த டை வச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கலர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எல்லோ கலர் இருக்கிறேன், எல்லோ கலர் அப்புறம் ஒரு ஒயிட் உள் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு எல்லோ பெட்டு கிடச்சிரும். அவ்வளோதாங்க கைஸ், ஈஸியான இதெல்லாம். ஸோ அதுக்குள்ளே நான் செஸ்ட்டு முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், செஸ்ட்டு முடிச்சிட்டேன் கைஸ். ஸோ செஸ்ட்டு முடிச்சுட்டு பார்த்தா இடம் இல்லை கைஸ், யாரோ ஒருத்தர் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பக்கத்தில் அது ஒன்று வச்சுருவோம். ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கலாம் கைஸ். இது பேர் வந்து அமுக்குனிங்கன்னா இன்வென்ட்ரி வந்துடும். இன்வென்ட்ரி வந்துச்சுன்னா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, இப்போ கம்மியான பொருள் வேணுன்னா இங்கே வச்சுக்கலாம், அதிகமான பொருள் அங்கே வச்சோன்னா லார்ஜ் செஸ்ட் அது பேர். ஸோ 2 செஸ்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் செஸ்ட்டுன்னு ஒன்று கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம இது பண்ணாலே போதும். தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ தென் நம்ம வந்து இப்போ இடம் இல்லை, ஸோ அதுக்காக பார்க்குறோம். நவீன்குமார் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன் கைஸ். நம்மளுக்கும் தெரியும், பட் அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ணேன். ஸோ ஜஸ்ட் ஷீப் தான் கைஸ், நான் ஷீப்புன்னு சொல்லிட்டேன், சாரி. நம்ம போய் மைண்ட் பண்ணுவோம் கைஸ். கீழே போவோம். கவினேஷ் கேமிங் சேனல் இருக்காருங்க, இப்போ வாங்கினார் ஒரு அடி. அதான் கைஸ், அந்த சாய்ஸை மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணிடுங்க. எந்த சாய்ஸ்னால் அது ஒரு சாய்ஸ் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கலாம் அந்த மாதிரி, அந்த சாய்ஸ் ஓகேங்களா, அதை மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணிங்க. இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அடிதழல், குத்து சண்டை அந்த மாதிரி வரும். ஏன்னா அவன் அடிச்சிட்டான் நீங்கள் அடிப்பீங்க, அப்போ திரும்பி அவன் அடிப்பான், அந்த மாதிரி பிரச்சனையாக வரும் கைஸ். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை மட்டும் தடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி அந்த சாய்ஸை மட்டும் எடுத்துருங்க, கன்ஃபார்மாக எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ கரெக்டாக இல்லை ஸ்டெப்ஸு உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நாங்கள் ஸ்டெப்ஸு கரெக்டாக அவன் அந்த பக்கம் உடைக்கிறேன்னா, ஸோ நான் அந்த பக்கம் ஸ்டெப்ஸு உடச்சிட்டே போகிறேன். அவ்வளோதான் கைஸ். இப்போ நான் முடிச்சிட்டேன், அவ்வளோதான் கைஸ். இப்போ இதே தான் கீழே போகிறோம். கேவ் கிடைக்குமா கைஸ்? கேவே கிடைக்க மாட்டேங்குது கைஸ்.
வெறும் சார்கோல் கிடைக்குது. சார்கோல் வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் சார்கோலில். பட் ஆனால் அவ்வளோ சார்கோல் வச்சு என்ன பண்ணுறது, சாப்பிட்றது கைஸ். நம்மனா அவ்வளோலாம் சாப்பிட மாட்டோம். கீழே பார்த்தீங்களா ஒரு லெக் பீஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் நம்மளை சாப்பிடும் போது அது ஏறும். தட்ஸ் ஆல் கைஸ். இன்னும் கவினஸ் கேமிங் சேனல் வந்து உட்டன் பிக்காக்ஸ் வச்சு இது பண்ணியிருக்காரு. ஸோ அதான் கைஸ், நான் அப்டேட் ஆகியிருக்கேன். பட் ஆனால் எனக்கே தெரியல. இப்போ நம்ம நவீன்குமார் என்ன பண்ணியிருக்காருன்னா செஸ்ட்டுக்கு இடம் க்ரியேட் பண்ணி தந்துட்டார். ஸோ நம்ம எல்லாத்தையும் வச்சிடலாம். டிஸ்கஸ் பண்ணுறோம் கைஸ், யார் யாருக்கு எந்தெந்த செஸ்ட்டுன்னு. ஸோ எனக்கு இந்த லாஸ்ட்டில் இருக்க செஸ்ட்டு, அதுக்கு முன்னாடி கவினஸ்ட்டு, இல்லை அதுக்கப்புறம் அதான் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு செஸ்ட்டு இருக்கும் கைஸ். அது கவினஸ் கேமிங் சேனலோடது. இந்த பக்கம் எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக அது இருக்கிறது வந்து நவீன்குமாருக்குன்னு வச்சுட்டோம் கைஸ். இதுதான் அவ்வளோதான் கைஸ். அதுதான் அவ்வளோதான். நவீன்குமாரும் எந்திலே வச்சிடறேன்டா அப்படி சொன்னார். ஸோ அதனால் நானும் அப்படியே ஒரு செஸ்ட்டு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் அப்படி சொல்லி நாங்களும் அப்படியே வச்சிட்டோம் கைஸ் எல்லாத்தையும். இப்போ வந்து கைஸ் ஷிஃப்ட் இருக்குல்ல, லேப்டாப்பில் ஷிஃப்ட் இருக்கும். ஷிஃப்ட்டு போச்சு மவுஸில் வந்து அந்த அந்த எப்படி சொல்ல அந்த திங் அது வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அந்த இன்வென்ட்ரிக்கு இல்லை லார்ஜ் செஸ்ட்டு அதுலேயே போயிடும். ஸோ தட்ஸ் ஆல். இப்போ இன்னும் மார்னிங் ஆகல, ரெய்னியில் தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கோம். ஸோ நம்ம மைன் பண்ண போகலாம் அப்படின்னு நம்ம நவீன்குமார் போகலான்னாரு. ஸோ அதுக்காக போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது, அதான் உடச்சிட்ருக்கேன் கைஸ். அதெல்லாம் ஆனால் உடைக்கல, சரி விடுங்க. அதே மாதிரி தான் கைஸ் உடச்சிட்டேன்னா கீழே போக கரெக்டாக இருக்கும் கைஸ். அதான் கைஸ் நல்லா சார்கோல் உடைச்சோம். பட் ஆனால் எடுக்க முடியல. சரி நம்ம இப்போ கீழே போய் உடைப்போம். கைஸ் இது வந்து அழகாக ஸ்டெப்ஸ் மாதிரி பண்ணோம் கைஸ். உங்களுக்கு இவ்வளோ தூரம் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அதனால் பார்த்தோன்னே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலனா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் எப்படி பண்ணுறேன் சொல்கிறேன். கைஸ் கேவ் கிடச்சிருக்கு கைஸ். இது வந்து ரொம்ப ரேரான இது கைஸ். கேவ்லாம் கிடைக்க ரொம்பவே ரேர் சொல்ல போனால். கேவ் அங்கங்கே இருக்கும். பட் ஆனால் அங்கங்கே இருக்கிறது வந்து ரொம்ப எப்படி சொல்ல வெறும் ஸ்டோன் தான் இருக்கும் அந்த கேவில். இப்போ ஒரு கேவ்லலாம் பார்த்தீங்கன்னா லாவா இருக்கும். அந்த இடத்து தான் கைஸ், அந்த நிறைய லாவா இருக்க இடத்துல தான் உங்களுக்கு கோல்டு டைமண்ட் அதெல்லாம் கிடைக்கும் கைஸ். ஸோ தென் பார்த்தீங்கன்னா இப்போ நான் மேலே போயிட்டுருக்கோம். கேவ் இது கிடச்சிருச்சு. அதனால் இன்னமும் தான் கைஸ் செஸ்ட்டு. தட்ஸ் ஆல் கைஸ். எங்களுக்கு ஸ்டோன் பிக்காக்ஸ் வேணும். ஸோ அதனால் நான் ஸ்டோன் பிக்காக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதான் கைஸ் ஓக்லாக் வச்சு நான் ஸ்டிக்கு வரும். பிளாங்க் வந்தோடனே பிளாங்க்லேருந்து 2 ஸ்டிக் வைக்கணும். அதை காமிக்கிறான் பாரு. பிளாங்க் வச்சு 2 பிளாங்க் வச்சிங்கன்னா வந்துடும். இப்போ பாருங்கள் சென்டரில் அந்த இது வராது, கேபிள் ஸ்டோன் அது தப்பாக வச்சிட்டாங்க. ஸோ 2 பிளாங்க் வச்சிங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்டிக் கிடைக்கும். அந்த 4 ஸ்டிக்கை வந்து 2 அந்த மாதிரி டீ போகிற மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் பிக்காக்ஸ் அது கிடச்சிரும். தட்ஸ் ஆல் கைஸ். கவினஸ் க்ரீப்பர் வச்சு ஒரு இதாக இருக்கார் கைஸ். ஓ மை காட் கைஸ், எல்லாமே உடஞ்சிருச்சு கைஸ். கவினேஷ் என்ன பண்ணீங்க? க்ரீப்பர் வச்சு வெடிஞ்சிருக்கு, என்ன பண்ணீங்க? அதான் கைஸ் திடீர்னு க்ரீப்பர் பின்னாடி வந்திருக்கு. இவர் வந்து கைஸ் ஜாம்பி கைஸ் வரக்கூடாதுன்னு நினச்சதெல்லாம் வருது கைஸ்.
அடித்தேன் கைஸ். பட் ஆனால் அங்கே சாம்பி வந்து ஒத்தரால் மட்டும்தான் கைஸ் அடிக்க முடியும். ஸோ நம்ம நிறைய சாம்பி வந்து நிறைய பேர்லாம் அடிக்க முடியாது. அது வந்து அதான் இப்போ பாருங்கள் நானே டைட் ஆகிட்டேன். ஸோ அதனால் நம்ம ஒருத்தரை வந்து ஒரு டைமில் தான் அடிக்க முடியும் சாம்பியை. அவ்வளோ கஷ்டம் கைஸ். ஆனால் அது இப்போ வந்து இப்போ பாருங்கள் நம்ம வீடே இப்போ உடஞ்சி பாதாள மாதிரி இருக்குது. ஸோ லீவ் இட், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போ எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே போயிருக்கு. சரி விடுங்க. இப்போ வந்து டர்ட் இருக்குது எங்கள்கிட்ட. ஸோ நோ ப்ராப்ளம். இன்னும் டர்ட் இருக்கிற காரணத்தினால் எங்களால் தப்பிக்க முடிஞ்சது. இல்லைனா தட்ஸ் ஆல். இன்னொரு கிரீப்பர் வந்து திரும்பி எங்களை பலியாடாகி சிக்கன் ஆகிருப்போம் நாங்கள். ஸோ ஆவலை. கிரீப்பர் கிட்ட வந்து ஒரு ஆயுதம் இருக்கு, அதுதான் கன் பவுடர். அந்த கன் பவுடர்னால டிஎன்டி செய்யலாம். அவன் சொன்னது கேட்டதுன்னு நினைக்கிறேன். க்ரீப்பர்கிட்ட ஒரு இது இருக்குமா, அந்த தான் அது பேர் கன் பவுடர் சொல்கிறாங்க. ஸோ அந்த கன் பவுடர் டிஎன்டி செய்யலாமா. அப்புறம் அந்த சாண்ட் பிளாக்கோட சீல் இருக்கு போர்ஷன்ல. சாண்ட் பிளாக் வச்சு சாண்ட் பிளாக்கும் கன் பவுடர் வச்சு செஞ்சால் டிஎன்டி வரும்னு நம்ம கம்யூனிஸ்ட் கேமிங் சேனல் சொல்கிறாரு. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். கிடச்சிதுன்னா கைஸ். இப்போ எதுவும் இல்லை கைஸ், நம்மளுக்கு கரெக்டாக இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு நோ ப்ராப்ளம் கைஸ். ஸோ கைஸ் தென் நம்மளுக்கு எல்லாம் கட்டலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் வீடு வந்து ஏதோ பாதாளத்தில் விட்ட இது மாதிரி இருக்குது. ஸோ கைஸ் அன்டில் தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் டெய்லி போடுற வீடியோக்கு. அன்டில் தென் பாய் ஃப்ரம் தனிஷ், நவீன் அண்ட் கவினேஷ் கேமிங் சேனல்.